இன்றைக்கி வந்துட்டு எங்கள் பெரிய மாமியார் அவங்களோட புது வீட்டுக்கு பால் காய்ச்சிறாங்க. ஸோ அதனால தான் காலையிலே எழுந்து குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். நேற்று நைட்லேருந்தே எல்லாருமே வேலையை பிரித்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. லிட்ரலி இந்த கோலம்லாம் 2 மணிலேருந்தே போட ஆரம்பித்தாங்களாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கோலம். நம்மளுக்கு கோலம் போட வராது. ஸோ காலையில் எழுந்து வந்து பார்த்தா கண்ணுக்கு அழகழகாக இருந்துச்சு. சரி வீடியோ மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். எனக்கு லிட்ரலி மஞ்சள் பூசுறதுனா ரொம்பவே பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து அம்மா போட்டு போட்டு பழக்கம் பண்ணிட்டாங்க. எப்போவுமே தலை குளிச்சுன்னா நான் அழகாக மஞ்சள் பூசிக்குவேன். மஞ்சள் பூசினோடனே ஒரு கான்ஃபிடென்ட்டே வரும். வா நம்ம அழகாக இருக்கிறோன்ட்டு. 7 மணிக்கெல்லாம் பால் பொங்கணும்னு சொல்லிட்டு எல்லோரும் பரபரன்னு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக 6:50க்கு பால் பொங்கிடுச்சு. அதுவும் லெஃப்ட் சைடில் பொங்குது. அங்கே இருக்கிற பெரியவங்க என்ன சொன்னாங்கன்னா, லெஃப்ட் சைடில் பொங்கினா ரொம்பவே நல்லது அப்படின்னாங்க. இது கரெக்டாக நீங்களும் பதில் சொல்லுங்கள். எல்லாருக்குமே சொந்த வீடுன்றது எவ்வளோ இமோஷன்ன்றது நான் நேற்று பார்த்து தான் தெரிஞ்சுக்கினேன். ஏன்னா நான் எங்கள் அப்பா அம்மா வீட்டில் இருக்கும்போது எங்களது சொந்த வீடு தான். பட் யாராவது கேட்டாங்கன்னா எங்களது வீடு இருக்குது, பட் எனக்கு அந்த வீடு பிடிக்காதுன்னு ஒரு இக்கு வச்சு தான் நான் சொல்லுவேன். பட் இப்போ அது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ நான் புரிஞ்சிக்கிறேன். ஏன்னா அந்த பால் பொங்கி வரும்போது அந்த வீட்டை வாங்கி கட்டினவங்க எவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டாங்கன்றதை நான் நேரில் பார்த்தேன். லிட்ரலி அவங்க வாழ்க்கையவே ஜெயிச்ச ஃபீல் அவங்க மூஞ்சில் நான் பார்த்தனால நான் சொல்கிறேன். உங்களுக்கும் இப்படி தான் புரிஞ்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ காலையில் பூஜைலாம் முடிச்சுட்டு குழந்த அழுந்துகிட்டே இருந்தான்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாருமே பாட்டு பாடி பூஜையை ஃபினிஷ் பண்ணாங்க. சாப்பாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா புலாவு, சட்னி, பீன்ஸ் பழனி இதெல்லாம் போட்டுருந்தாங்க. நல்லா சாப்பிட்டு நான் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நைட்டெல்லாம்